நடிகை சௌந்தர்யாவுடைய மரணம் விபத்தா கொலையா அப்படிங்கிற கேள்வி 20 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ எழுந்திருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, நடிகர் மோகன் பாபுவை தொடர்பு படுத்தி தெலுங்கானால கொடுக்கப்பட்ட ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் தான். சரி, அந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சௌந்தர்யாவுடைய மரணத்தில் நடந்தது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? நடிகை சௌந்தர்யாவுக்கு பெருசாக அறிமுகம் கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஒட்டுமொத்த இந்திய திரை உலகிற்கே பரிச்சயமானவங்க தான் சௌந்தர்யா. 1993 நெஞ்சுக்குள்ளே என்னாருன்னு அப்படின்னு தன்னுடைய வெகுளியான முகத்தால தமிழர்களின் நெஞ்சில் குடியிருந்தாங்க. மருத்துவக் கல்லூரியில் படிக்கும்போதே சினி இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகமானவங்க தான் சௌந்தர்யா. நடித்த படம் எல்லாமே ஹிட் அடிக்க தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தின்னு வெற்றி நாயகியாக வலம் வந்தாங்க. ஸ்ரீதேவிக்கு அப்புறமா ரஜினி, கமல், சிரஞ்சீவி, பாலகிருஷ்ணா, அமிதாப் பச்சன், மோகன்லால்னு அனைத்து மொழியில் இருக்கக்கூடிய டாப் ஹீரோஸோட நடித்தவங்க அப்படிங்கிற பெருமையும் அவங்கள சேரும். அவங்க கால் ஷீட்டுக்காக ஹீரோஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்த காலமும் உண்டு. திரை உலகில் வெற்றி நாயகியாக வலம் வந்த சௌந்தர்யா 2004 பாரதிய ஜனதா கட்சியில் இணைகிறாங்க. அவங்க போகக்கூடிய பொதுக்கூட்டங்கள் எல்லாமே மக்கள் கூட்டம் அலை மோதும். பொதுவாக திரைப்பிரபலங்கள் அரசியலுக்கு வரதை பார்க்கறது நமக்கு புதுசு கிடையாது. தமிழகத்தில் எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா இவங்க எல்லாருமே திரை உலகில் இருந்து வந்து அரசியல்லையும் ஜெயிச்சு காமிச்சவங்க தான். அதே மாதிரி நிச்சயம் சௌந்தர்யாவும் அரசியலில் ஜொலிப்பாங்க அப்படின்னு அப்போ பேசப்பட்டுச்சு. அந்த பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கும்போதே ஆக்ட்ரஸ் சௌந்தர்யா டைஸ் இன் பிளேன் கிராஷ் அப்படிங்கிற ஒரு துயரமான செய்தி பெங்களூர்ல இருந்து வெளியானது. அப்போ 2004 நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் ரொம்பவே தீவிரமாக நடந்துக்கிட்டு வர காலகட்டம். 2004 ஏப்ரல் 17 அன்னைக்கு ஆந்திராவில் ஒரு பிரச்சாரத்தில் சௌந்தர்யா பேசுகிறதா பிளான். ஸோ அதனால் பெங்களூரில் இருந்து அன்னைக்கு காலையில் 11 மணிக்கு ஒரு சிறிய ரக விமானத்தில் புறப்படுறாங்க சௌந்தர்யா. பெங்களூரில் இருக்கக்கூடிய வேளாண் அறிவியல் பல்கலைக்கழக வளாகத்தில் அவங்க புறப்படுற விமானம் விபத்தில் சிக்குது. டேக் ஆஃப் ஆன சில நொடிகள்லேயே அவங்க புறப்பட்ட விமானம் தரையில் விழுந்து நொறுங்குது. நெருப்பு கோலமாக தரையில் கீழே விழுந்து நொறுங்கி இருக்கக்கூடிய அந்த விமானத்தில் நடிகை சௌந்தர்யா, அவங்களுடைய சகோதரர் அமர்நாத், பாரதிய ஜனதா கட்சியுடைய நிர்வாகி ரமேஷ் கடாம், அந்த விமானத்தை இயக்கிய பைலட் ஜாய் பிலிப்ஸ் இவங்க எல்லாருமே சம்பவ இடத்திலேயே உயிரிழக்கிறாங்க. ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு உடல்கள் எல்லாம் கருகிருச்சு. சௌந்தர்யா மரணம் அப்படிங்கிற ஒரு செய்தி அவங்களுடைய ரசிகர்கள் மத்தியில் பெரிய அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்துச்சு. அட் த சேம் டைம் அவங்க பயணிச்ச அந்த விமானம் பற்றியான கேள்விகளும் எழுந்தது. சௌந்தர்யா பயணம் செய்த விமானம் அமெரிக்க நிறுவனம் தயாரிச்ச செஸ்னா 180 ரக விமானம். 1955 தயாரிக்கப்பட்ட விமானம். ஏற்கனவே 7000 மணி நேரம் பயணம் செய்த விமானம். 1991 அந்த விமானம் இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்பட்டதா சொல்லப்படுது. முதல்ல புதுச்சேரியை சேர்ந்த ஒரு நிறுவனம் வாங்கினதாகவும், பின்னர் அவங்க கிட்ட இருந்து பெங்களூரில் இருக்கக்கூடிய அக்னி ஏரோ ஸ்போர்ட்ஸ் மற்றும் சாகச அகாடமி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வாங்கினதாகவும் அப்புறமா தெரிய வருது. சௌந்தர்யா பயணம் செய்த விமானத்தை இயக்கிய விமானி அந்த விமானம் 150 அடி உயரத்தில் போயிட்டு இருக்கும்போது அது இன்னும் மேலே பறக்கிறதுக்கான அந்த வேகத்தை அடையிறதுக்கு முன்னாடியே அவர் இடது பக்கமாக திருப்பினதுனால அது அப்படியே ஸ்தம்பிச்சு விபத்தில் சிக்கினதா சொல்லப்படுது. அப்போ அந்த சமயத்தில் இந்த அக்னி ஏரோ ஸ்போர்ட்ஸ் சாகச அகாடமியை நடத்திட்டு வந்த கேப்டன் அரவிந்த் சர்மா ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டாரு. வானத்தில் இந்த பறவைகள்லாம் வட்டமடிக்கிறத பார்த்துட்டு பைலட் உடனே அந்த விமானத்தை திருப்பியிருக்கலான்னு, குறைஞ்ச உயரத்தில் போயிட்டு இருக்கும்போது திருப்பினது தான் இந்த விபத்துக்கான காரணம்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் இந்த விபத்து தொடர்பாக விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டது. ஆரம்பத்தில் இந்த விபத்து பற்றி நிறைய சந்தேகங்கள் கிளப்பப்பட்டாலும் காலப்போக்கில் அதெல்லாம் அப்படியே மறைஞ்சு போயிடுச்சு. ஆனால் இப்போ 20 வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் சௌந்தர்யா மரணமடைஞ்ச அந்த விமான விபத்து பேசு பொருளாகி இருக்கு. எஸ், தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கம்மம் அப்படிங்கிற மாவட்டத்தை சேர்ந்த சிட்டி மல்லு அப்படிங்கிறவர் தான் இப்போ போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அதில் சௌந்தர்யாவுடைய மரணம்ங்கிறது விபத்து கிடையாது, அது கொலைன்னு சொன்னதோட மட்டும் இல்லாமல் நடிகர் மோகன் பாபுவையும் இந்த சம்பவத்தில் தொடர்பு படுத்தியிருக்காரு.
ஜல்பள்ளி அப்படிங்கிற கிராமத்தில் சௌந்தர்யாவுடைய சகோதரரான அமர்நாத்துக்கு ஒரு நிலம் இருந்ததாகவும் அந்த நிலத்தை வாங்கணும்னு மோகன் பாபு ரொம்ப முயற்சித்ததாகவும் ஆனால் சௌந்தர்யாவும் அமர்நாத்தும் அந்த நிலத்தை கொடுக்க மறுத்துட்டதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறாரு சிட்டி மல்லு. அட் த சேம் டைம் சௌந்தர்யா மறைஞ்சதும் மோகன் பாபு அந்த நிலத்தை வலுக்கட்டாயமாக வாங்கினாரு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. சிட்டி மல்லு கொடுத்த அந்த புகாரே இப்ப மீண்டும் சௌந்தர்யாவுடைய மரணம் விபத்தா கொலையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கு. ஆனா சௌந்தர்யாவுக்கும் மோகன் பாபுக்கும் சொத்து சம்பந்தமா எந்த பிரச்சனையும் கிடையாது, போலி செய்தியெல்லாம் பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சௌந்தர்யாவுடைய கணவர் ரகு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.